ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாகாஸ் கிச்சனில் மேகியை வச்சு மஷ்ரூம் வச்சு ஒரு டிஷ்ஷு பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான பொருள் தான் தேவை. ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பேக்கெட் மஷ்ரூம் அண்ட் 2 பேக்கெட் மேகி. நாங்கள் வந்து 4 பேர், அதனால் வந்து 2 பேக்கெட் நாங்கள் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா டாப் ராமனில் இருக்க கறி ஃப்ளாட் நூடுல்ஸு. அது வந்து ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக தான் வரும் ஃப்ளாட் நூடுல்ஸுங்கிறதுனால. அதனால தான் வந்துட்டு 4 பேருக்கே நாங்கள் 2 பேக்கெட் நான் போடுறோம். ஆக்சுவலாக வந்து 6 பீசஸ் போட்டாலே போதும். ஸோ அதனால தான் 2 பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். மஷ்ரூம் வந்து 2 பேக்கெட் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெரிய சைஸாக கட் பண்ணாலே போதும். ஸோ அதோட ஸ்டெம்மு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தால் நான் வந்து 2ஆக கட் பண்ணுறேன். சின்னதாக இருந்தால் அப்படி விட்டுறேன். ஸோ அதோடய ஹெட்டை வந்து 4ஆக போடுறேன். என்னென்னு பார்த்திங்கன்னா மஷ்ரூமை 65 மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வச்சு நம்ம மேகியில் ஆட் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ வந்து மஷ்ரூம் 65 மேகி பண்ணலாம் தான் ஐடியா. ஆனால் பார்த்திங்கன்னா 65 வந்து நான் வந்துட்டு எப்பயுமே நம்ம பண்ணுற மாதிரி ஆயிலில் கடாயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறதில்ல. ஆயில் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் அவனில் வச்சு பண்ண போகிறேன். ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு டெஸ்ட்டில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம இதுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 65 மசாலா வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 65 மசாலா இருக்குது. அதை நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். அது கூட வந்து நம்மளோட வீட்டில் அரைச்ச அந்த மிளகாய் தூள் வந்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இது கூட வந்து நான் வீட்டில் இருக்கிற கார்லிக் பவுடர், ஜிஞ்சர் பவுடர் அண்ட் ஒயிட் பெப்பர், இந்த 3யுமே நான் அடுத்தடுத்து சேர்க்குறேன். இது இல்லாதவங்க நீங்கள் டேரெக்டாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ நான் பவுடர் இருக்கிறதுனால பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க ஐட்டம்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். மஷ்ரூம் மட்டும்தான் நான் வந்து மஷ்ரூமும் மேகி மட்டும்தான் நான் வாங்கினேன். எங்ககிட்ட எது கார்லிக் பவுடர்னு கேட்காதீங்க. கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் பேஸ்ட் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது டெஃபினட்டாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ இதை பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்ப்ரே பண்ணி நான் வந்துட்டு மேரினேட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிட்டேன். இது ஆக்சுவலாக நான் மேரினேட் பண்ணாமல் நான் பண்ணுறேன். ஏன்னா டைம் ஆகிடுச்சு. நாங்கள் லேட்டாக தான் வந்து டின்னர் பண்ணவே நான் வந்தேன். நீங்கள் மேரினேட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆயிலில் ஃப்ரை பண்ணி 65 போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா கூட நீங்கள் நான் பண்ணுற மாதிரி ப்ரொசீஜர் பண்ணலாம். அவனில் தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இது நான் சும்மா வந்து டைம் பீயிங்க்கு அவனில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. அதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ வந்து மஷ்ரூமை 65 பண்ணுறதுக்கு தான் இந்த மசாலா பரட்டி வச்சுருக்கோம். ஸோ அது ஆயிலில் நீங்கள் 65 பண்ணாலும் ஓகே தான். ஸோ வந்து அவன் ட்ரேயில் நான் ஃபஸ்ட்டு ஆயிலில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிட்டேன். அதே மாதிரி மஷ்ரூமை இப்போ கொட்டிட்டு அதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். ட்ரே ஃபுல்லாக நமக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்க மாதிரி, அப்போ தான் எல்லாமே ஈவனாக குக் ஆகும். ஸோ இதை நம்ம இப்போ அவனில் போய் செட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு ஆயிலில் ஸ்ப்ரே பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு லோ ஆயிலே நமக்கு அதே வந்து டேஸ்ட் வந்துடும். பட் எக்ஸாக்டாக பார்க்குறதுக்கு 65 நம்ம ஆயிலில் வந்து கடாயில் பொரிக்கிற மாதிரி இருக்காது. பட் டேஸ்ட்டு உண்மையிலே வந்துட்டு இது தனியாகவே நான் எடுத்ததுக்கப்புறமா என்னோடய ஒய்ஃப்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க, இது வந்துட்டு ப்ரான்ஸ் அளவுக்கு இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குன்னாங்க. ஸோ நான் அந்தளவுக்கு சொல்லுவாங்கன்னு நானே எதிர்பார்க்கல. பட் உண்மையிலே அந்த டேஸ்ட்டாகவே நல்லா இருந்தது. ஸோ இப்போ நம்ம வந்து 220 டிகிரிஸில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு நம்ம அவனில் நான் செட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம போயிட்டு மற்ற ப்ராசஸை பண்ணலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சும்மா ஒரு 4-5 கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிக்சியில் தான் பேஸ்ட் அரைக்க போகிறோம். ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாப் ராமன் கறி ஃப்ளேவரில் அந்த ஃப்ளாட் நூடுல்ஸில் பார்த்திங்கன்னா அதில் இருக்க மசாலாலே நமக்கு கொஞ்சம் டேஞ்சி ஃப்ளேவர் இருக்கும்.
அதனால் இதில் தக்காளி ஒரு சின்ன சைஸ் தக்காளி போட்டாலே போதுமானது. அதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு ஓரமாக எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் தண்ணி வச்சுருக்கேன், நல்லா கொதிக்க விட்டாச்சு. ஏன்னா நம்ம நூடுல்ஸை தனியாக அதில் வேக வைக்க போகிறோம். நூடுல்ஸு இதை கொதிக்கும் போது ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு 70% குக் ஆனோடனே எடுத்துருங்க தயவு செய்து. நான் வந்து குக்கிங் டென்ஷனில் அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். ஒரு 85% கிட்ட நல்லாவே குக் ஆகிடுச்சு, ஃபுல்லாகவே குக் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம அதுக்கப்புறமா மசாலாவில் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் கொடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் அதில் குக் ஆகும். அதுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுத்துட்டு இதை கொஞ்சம் ஒரு 70 to 80% குக்கிங்லேயே நம்ம எடுத்துடணும். நான் கொஞ்சம் இது லேட் ஆகிடுச்சுன்ற பதட்டத்திலே நான் வந்து கொஞ்சம் அதை மிஸ் அவுட் பண்ணிட்டேன். ப்ளஸ் வந்து இதில் சால்ட்டை நான் வந்து மறக்காமல் இந்த வாட்டி சேர்த்துட்டோம். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் பண்ணும்போது நான் சால்ட்டை சேர்க்க மறந்துட்டேன். அதனால் இந்த வாட்டி நான் சால்ட்டை ஞாபகமாக சேர்த்துட்டேன். பட் ஆனால் இதில் ஆயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து அந்த தண்ணியிலே நம்ம விடணும். அதை நான் இந்த வாட்டி மிஸ் பண்ணிட்டேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு வரத்துக்காக. பட் இது பெருசாக வந்து அது ஒட்டலை. நான் வந்துட்டு இதை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளாட் நூடுல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ஸ்டிக்கியாக இல்லை போல், அதனால் நமக்கு ஒட்டலை. ஸோ நான் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணி குலுக்கி வச்சுட்டேன். ஸோ வந்து அங்கே மிஸ் பண்ணதை இங்கே மேட்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அதே கடாயில் பார்த்தீங்கன்னா திரும்ப நான் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனது ஹீட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஜீரகம் ஆட் பண்ணுறேன். நம்ம வந்து யூஸ்வலாக பண்ணுற மாதிரி இது இல்லை, நம்ம கடுகுலாம் எதுவும் போடல, ஸ்ட்ரெயிட்டாக சீரகம் ஆட் பண்ணிவிட்டு ஏன்னா வந்து சீரகத்தோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அதனால் நான் அதை ஆட் பண்ணுறேன். அது ஆப்ஷனல் தான். அது இல்லைனா கூட நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த வெங்காயம் அண்டு தக்காளி பேஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆட் பண்ணதுனால உடனே பொரிஞ்சிருச்சு. ஸோ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை ரொம்பவே தண்ணி கம்மியாக ஊற்றி தான் நான் அலசி அதை வந்து இதில் ஊற்றுறேன். ஏன்னா நமக்கு மிக்சியில் வந்து அது கொஞ்சம் இருக்கிற எக்ஸஸையும் நம்ம எடுக்கிறதுக்காக தண்ணி சில டைம் நம்ம நல்லா இது பண்ணி குழம்புக்கெல்லாம் எடுப்போம். அந்த மாதிரி அதிகமாக எடுத்துடாதீங்க. நமக்கு இதுக்கு வந்து மசாலா சாந்தாவே தான் இருக்கணும். தண்ணி மாதிரி தடுத்தாலும் கிரேவி மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் தண்ணி ரொம்பவே கம்மியாக ஊற்றி மிக்சியில் இருக்கிற மிச்சத்தையும் வாஷ் பண்ணி நான் அதில் சேர்த்துக்கிறேன். நம்ம அது வந்து ஃபுல்லாக அது பிளெண்ட் பண்ணி மிக்சியில் ஆல்ரெடி அரைச்சதுனால நமக்கு சீக்கிரமாக வந்து பச்சை வாசனை போயிடும். சீக்கிரமாக வந்துட்டு நம்ம அடுத்தடுத்த மசாலாஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே ப்ராசஸ் தான். நான் வந்து வெங்காயம் தக்காளி மட்டும் அரைச்சி தான் போட்டிருக்கேன். யூஸ்வலாக நம்ம வந்து கடுகு போடுவோம், சீரகம் போடுவோம், அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்ப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதை ஆட் பண்ணுற இஞ்சி பூண்டு விழுதை நம்ம சேர்ப்போம். அதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பவுடர் நான் சேர்க்குறேன். ஸோ கார்லிக் பவுடர் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறேன். எப்பயுமே கார்லிக்கோட ஃப்ளேவர் வந்து நமக்கு ஒரு டிஷ்ஷோட டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி அதிகப்படுத்தி நமக்கு கொடுக்கும். ரொம்பவே நல்லதும் உடம்புக்கும். கார்லிக்லாம் நம்ம தனியாக பெருசாக எடுத்துக்க போகிறது கிடையாது, அந்த மாதிரி சாப்பிடும்போது எடுத்துக்கிட்டால் தான். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஜீரகத்தூளும் மல்லித்தூளும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் இதுவும் வந்து நமக்கு நல்லது, ப்ளஸ் நல்ல ஒரு ஃப்ளேவர் அரோமா கொடுக்கும் நமக்கு மல்லித்தூளும் ஜீரகத்தூளும். இதுக்கப்புறம் ஃபைனலாக இவன் தான் ஹீரோ, நம்ம அந்த மேகியோட மேஜிக் மசாலா. அது உள்ளே இருக்கிற அந்த மசாலா மிக்ஸை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போவே பார்த்திங்கன்னா நமக்கு மசாலாவில் வந்து நமக்கு அந்த எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்கள். இது வந்து மிளகாய்த்தூள் ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக விரும்புவோம், அதனால் நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அதிலே தேவையான அளவுக்கு காரம் ஆல்ரெடி இருக்கும். நம்ம அதை வந்து அந்த வெங்காயம் தக்காளிக்காக கொஞ்சோண்டு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த மசாலாவோட ஒரு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம அதை வதக்கலாம். இதுலேருந்து கொஞ்சம் ஆயிலும் பிரிந்து வரும் நமக்கு. இப்போ இது நம்ம பண்ணுறதுக்குள்ளே 20 மினிட்ஸ் ஆகி டிங்குன்னு சவுண்ட் வந்துருச்சு. நம்ம அங்கே போயிட்டு மஷ்ரூமை எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து நமக்கு மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு 65 மாதிரி இருந்திருக்காது, பட் இது வந்து அவனில் செஞ்ச மஷ்ரூம் 65. இது வந்து தனியாகவே நம்ம சாப்பிட்டாலுமே சூப்பராக இருந்தது. அதுக்கே நம்ம உப்பு காரம் எல்லாமே சேர்த்துருந்தோம். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. அதை தான் வந்து சாப்பிட்டுட்டு என்னோடய ஒய்ஃப் கூட ப்ரான்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க.
ஒரு நான்வெஜ் அளவுக்கு நல்லாவே ஸ்பைஸியாகவும் இருந்தது, சூப்பராக ஜூஸியாக டேஸ்ட்டாக இருந்தது. யூஸ்வலாக நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணியிருந்தோம்னா நமக்கு அந்த மஷ்ரூம்லாம் நல்லாவே சுருங்கி போயிட்டு சைஸில் குட்டியாக இருந்திருக்கும். நம்ம அதுக்கு தேவையில்லாமல் அந்த கார்ன்ஃப்ளவர் கோட்டிங்கு அதெல்லாம் கொடுத்துருக்கணும். இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை. மஷ்ரூம் நம்ம கட் பண்ணால் அதே சைஸில் இருக்குது. அதை நம்ம இதை வந்து 65 அவனில் வச்சு எடுத்துட்டோம். சேம் டேஸ்ட்டு பட் டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர். இப்போ பார்த்தீங்கன்னா அதையும் ஆட் பண்ணி கிண்டியாச்சு. எண்ணெயும் பிரிஞ்சு ஓரமாக வந்துருச்சு. அதை தான் உங்களுக்கு காமிச்சேன் நான். அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த நூடுல்ஸை இதில் ஆட் பண்ணுறோம். பொறுமையாக டைம் எடுத்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 ஃபோர்க் இருந்தால் கூட நீங்கள் ஈஸியாக மேலே கீழே நம்ம ரொட்டேட் பண்ண மாதிரி கிண்டி நம்ம இப்படி ஈஸியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சின்ன ஒரு டிப் தான். ஏன்னா அதிகமான குவான்டிட்டி இருந்ததுன்னா நம்ம ஒரு சைடு இருந்து அந்த பாத்திரமும் நம்ம பிடிச்சிக்கிட்டு ஒரே கரண்டியில் கிண்டுறதும் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து ஈவனாக நம்ம அந்த மசாலா வந்து நூடுல்ஸை மிக்ஸ் ஆகிறதுக்காக தான். ஸோ அது மிக்ஸ் ஆன உடனே நம்ம இறக்கிடலாம். ஏன்னா வந்து நம்ம எல்லாமே குக் ஆகிடுச்சு. மஷ்ரூம் தனியாக குக் பண்ணிட்டோம், நூடுல் தனியாக குக் பண்ணிட்டோம், மசாலாவும் நம்ம எல்லாமே வந்து அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. ஸோ இப்போ நமக்கு அதை மிக்ஸ் பண்ணுறது தான் வேலை. மிக்ஸ் பண்ணி முடித்த உடனே ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆச்சு. இதில் நம்ம வந்துட்டு சாப் பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை அழகாக வந்து தூவிட்டு இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம உடனே இறக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டிஷ்ஷு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணியாச்சு. கொஞ்சோண்டு இன்னும் கொஞ்சம் கார்னிஷிங்காக ப்ரெசன்டேஷனுக்காக வச்சுருந்த ஸ்ப்ரிங் ஆனியனை லாஸ்ட்டாக வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். அண்ட் அந்த ஸ்டெம்மு பார்த்தீங்கன்னா நான் சென்டரில் டெக்கரேஷனுக்காக வச்சுருக்கேன். அது பயந்துடாதீங்க, அது ஸ்ப்ரிங் ஆனியனோட ஸ்டெம் தான் அது. அதை நம்ம வந்துட்டு நம்ம எப்படி பிரியாணிக்கு வந்து அந்த ஆனியன் ரைத்தாவோ அந்த மாதிரி கடிச்சிக்கிட்டு நான் சாப்பிட்டேன் நான். இது வந்துட்டு ஒன்றும் பயந்துக்காதீங்க, அது வந்து கார்னிஷிங்காக டெக்கரேஷனுக்காக வச்சது. அவ்வளோதான், நம்மளோட மஷ்ரூம் 65 மேகி ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. எப்படி இருந்ததுன்னு கேட்டேன். என் அம்மா வந்துட்டு ஹோட்டல் ரெசிபி மாதிரி சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நான் நல்லா இருக்கா நல்லா என்ன கேட்டேன். ஹோட்டல் டிஷ் அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்க நூடுல்ஸை வச்சு இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து அப்போ தான் நீங்கள் பார்க்க முடியும். நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.